என்னடி உங்க அப்பா போனவர் இன்னும் ஆளையே காணுமே? நான் இப்பதாம்மா போன் பண்ணேன், வந்துட்டு இருப்பாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய் என்னடி சம்மந்தி அம்மா வராங்க? ஐயோ தெரியலையம்மா, இப்ப என்னம்மா பண்றது? சம்மந்தி எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லாதான் இருக்கோம். நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். ஆமா அத்தை, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, இங்க பக்கத்துல ஒரு விசேஷத்துக்கு வந்தேன். அப்படியே உங்களெல்லாம் பாத்துட்டு போலான் தான். மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போயிட்டாரா? ஆமாமா, அவன் காலையிலேயே போயிட்டான். சம்மந்தி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? வனிதா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, சும்மாதான். ஓ ஆமா, காயத்ரி எங்க? அத ஏண்டி காயத்ரி? சம்மந்தி சம்மந்தி, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். என்ன சம்மந்தி, டாக்டர் கூட்டிட்டு வரீங்க? யாருக்கு என்ன உடம்புக்கு? நீங்க உள்ள வாங்க, சொல்றேன் வாங்க. டாக்டர் வாங்க. அத்தை சம்மந்தி, என்ன ஆச்சு சம்மந்தி? அத்தை ஒண்ணு இல்ல அத்தை, டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மயங்கி கிடக்குறா? ஒண்ணு இல்ல, இத பாருங்க, கொஞ்சம் இருங்க. திடீர்னு மயக்கமாயி விழுந்துட்டான், அதான் இவர் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்தாரு. கொஞ்சம் இருங்க. ஏன் என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி மாறி மாறி சோதனையா வருது? அத்தை ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா, முதல்ல அழுவுறத நிப்பாட்டுங்க. உங்க பொண்ணு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டா. என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்மா? தர்மலிங்கம் சார், நீங்க தாத்தாவா ஆக போறீங்க. கோமதி, ஐயோ டாக்டர், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் டாக்டர். எனக்கு ஒண்ணும் வேணாம் சார், என் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஃபீஸ் என்ன ஃபீஸ்? நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பேர குழந்தை பிறந்துட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு ஹாஸ்பிடலே கட்டி கொடுத்துறேன் டாக்டர். ஒரு நிமிஷம். ஐயோ அம்மாடி காயத்ரி, அப்பா, ஐயோ இங்க கொடுங்க, இந்தாம்மா எடுத்துக்கோங்க. அப்பா, என்னம்மா இவ்ளோ கொடுத்துட்டீங்க? பரவாயில்ல வச்சுக்கோங்க. எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு நாங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் பண்ணலாம். ஆமா, நீங்க இத வச்சுக்கோங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வாங்க. அப்பாடி, தேங்க்யூ டாக்டர். ஓகே. காயத்ரி, காயத்ரி பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகல. ஆமாண்டி. ஐயோ என் செல்லமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் தான், தரையிலே நிக்க முடியல. ஆமாங்க, எனக்கு பேரன் தாங்க. கண்டிப்பா. அப்புறமா பேத்தி. காயத்ரி, பாத்து பாத்து, மெதுவா மெதுவா எழுந்திருமா. பாத்து மெதுவா. மெதுவா. ஐயோ என் செல்லம், என்னாச்சு? என்ன ஆச்சா? இத பாரு, என்னையும் அம்மாவையும் நீ பாட்டி ஆக்கிட்ட. கை கொடு. வாழ்த்துக்கள். ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமாவா? ஆமாண்டி, நீ அம்மாவாக போற. காயத்ரி, உனக்கு குழந்தை பிறக்க போற நேரம் நம்ம குடும்பத்துல இருக்கிற மொத்த கஷ்டமும் தீரப்போகுது.
சும்மாவா? பிறக்க போறது சாதாரண குழந்தையா என்ன? அந்த சிவனோட ஆசீர்வாதத்துல பிறக்க போற குழந்தை அது. கடவுளே. சம்பந்தியம்மா, கொஞ்ச நாளைக்கு காயத்ரியை நான் எங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சிருந்து பார்த்து அனுப்புறேனே. நல்லா சொன்னீங்க. ஏன் மருமகளை என் வீட்டுல வச்சு நான் நல்லாவே பாத்துக்குவேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா. அடடடடா, நான் என் மருமகளை எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேமா? ஐயோ என் செல்லம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்பா. எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நாளைக்கு இவளுக்கு குழந்தை பிறந்தா அது நிச்சயமா சூர்யா குழந்தையவே இருக்காது. கடவுளே, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்னது? ஏய், என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு இந்த குழந்தை வேண்டாமா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முதல்ல வாயை கழுவுடி. நிஜமாதாமா சொல்றேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அப்படியே அடிச்சேனா? என்ன பேச்சு பேசுற? சம்மந்தி அம்மா இருங்க. காயத்ரி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, இந்த குழந்தை பிறந்தா இது சூர்யாவுக்கே பொறக்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாத்த. அசிங்கப்படுத்துவாளா? எவடி அவ? சொல்ல இழுத்து வச்சு நாக்க அறுத்துறேன். இத பாரு, நீ அந்த சுபவ சொல்றியா? அவதான் அன்னைக்கு ஏதோ சொன்னா, அவ சொன்னதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? எடுத்து கட்டுறதெல்லாம் எடுப்பு சோறு ஆயிடாது. அப்படி இருக்கும்போது அவெல்லாம் எந்த மூளைக்கு? இத பாரு, அந்த வெறும் பையமாக பேசுனதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காத, சரியா? இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஆண்டவனே மனசரங்கி இருக்கான். இதுக்கப்புறமாவது நீ சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? என்னைக்கு இருந்தாலும் நீதான் எங்க வீட்டு மருமக. உன் வயித்துல வளர்றதா இந்த குடும்பத்தோட வாரிசு. இதுல ஒண்ட வந்தவ வரச வந்தவங்களுக்கு எல்லாம் இடமே கிடையாது. அப்பா, நீங்க முதல்ல சூர்யாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. என் பிள்ளைக்கு போன் பண்ணுங்க. வரும்போது 10 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. போதுமா? அது இப்போதைக்கு போதுங்க. நீங்க போன் பண்ணுங்க. அழக்கூடாது. சந்தோஷமா இருடி செல்லும். ஐயோ, சம்பந்தி, நீங்க காயத்ரிய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் ஒருத்திக்கு ஸ்வீட் குடுக்கணும், போய் குடுத்துட்டு வந்துடுறேன். யாருக்குமா? வந்து சொல்றேன்டா. போயிட்டு வரவா? கவலையே படாம போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரேங்க. ஐயோ என் மருமகளே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. மணிதா, எனக்கு காயத்ரி, ஆமாம்மா, அந்த டெண்டரை நான் போட சொல்லிட்டேன். இல்லை, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்க சார். சரி, நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன சூர்யா சார் இது? என்ன சூர்யானா? இது நீ சரி பண்ணலன்னா ஹெட் ஆஃபீஸர் சொல்லுவேன்னு சொன்னல. நானும் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, இதுல ஹெட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு பங்கு இருக்குன்னு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கிக்கோங்க. எங்களை தொந்தரவு பண்ணாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னோட வேலையே இதுதான். எது போட்டு கொடுக்கறதா? உனக்கு வேணா இது போட்டு கொடுக்கறதா இருக்கலாம், ஆனா திஸ் இஸ் மை டியூட்டி. ஆமா, பெரிய டியூட்டி. அட போங்க சார், இதனால உங்களுக்கு யூஸ் இல்ல, எனக்கும் யூஸ் இல்ல. என்னோட யூஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்தா போதும். இங்க பாருங்க சூர்யா, திரும்பவும் சொல்றேன், தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. தலையிட்டா என்ன பண்ணுவ? அப்புறம் உங்க தலையே போனாலும் போயிடும். என்ன சந்தோஷ், மிரட்டுறியா? இல்ல, வார்ன் பண்றேன். உன்ன மாதிரி நிறைய ஆளுங்களை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க பார்த்த நிறைய பேர் மாதிரி நான் இருக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஆபீஸ்க்கு நீ புதுசு. ஆபீஸ்க்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா இந்த வேலையில நான் ரொம்ப பழசு. நான் நிறைய ஆபீசர்ஸையும் பார்த்திருக்கேன், உங்களை மாதிரி நிறைய ஆபீசர்ஸையும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆபீஸ்லயும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
உன்னை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலேன்னு சந்தோஷப்படும். இல்ல நானே ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுவேன். சொல்லுங்கப்பா. சூர்யா, ஒரு குட் நியூஸ்டா. என்னப்பா குட் நியூஸ்? ஏய், நீ முதல்ல ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு நல்ல ஸ்வீட் கடையா பார்த்து ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா. ஐயோ, என்ன விஷயம் சொல்லுங்களேன். டேய், நீ அப்பா ஆக போறடா. அப்பா, வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீ கிளம்பி வாடா உடனே. என்னப்பா சொல்றீங்க? டேய், நிஜமா தான்டா சொல்றேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. சரிப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. பை. தக்ஷா சார், சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ். நான் உங்க கேபினுக்கு வரலாமா? என்ன விஷயம் சூர்யா? சார், எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும் சார். ஓகே, கேபின் இப்போ இமீடியட்டா வரேன் சார். ஓகே. ஆபீஸ்க்கு வர்றதே 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். இதுல லீவு, பர்மிஷன் வேற. இந்த லட்சணத்துல என் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுப்பீங்களோ? சந்தோஷ், நான் இப்போ ஹாப்பியான மூட்ல இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே, பாய். அப்பா, வாடா என் சிங்க குட்டி. அப்பா. வாழ்த்துக்கள்டா. சந்தோஷமா இருக்குடா. சூர்யா, இந்தாங்கப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. இந்தாங்கப்பா. கங்க்ராட்ஸ் டா. இந்தாங்கப்பா, நீங்க சாப்பிடுங்க. இந்த லட்டு. இரு இரு, ஏய், என்ன பண்ற? நீதான் முதல்ல சாப்பிடு. அப்படியே சாப்பிடு. காயத்ரி எங்க? அதானே பார்த்தேன். என்னடா ராஜா இன்னும் ராணியை தேடாம இருக்காருன்னு யோசிச்சேன். ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் என் மகன் ராஜாதான், என் மருமகன் ராணி தான். சரி சரிப்பா. சரிப்பா, இப்ப ராணி எங்க இருக்கான்னு சொல்லுங்கப்பா. அவ என்ன அந்த புறத்துல இருக்க போறா? ரூம்ல தாண்டா இருக்கா. காயத்ரி, ஹேய், வந்துட்டேன் பாரு. ஹேய், ஒரு ராணி வந்துட்டு இருக்கா. பாத்து பொறுமையா வா. ஹலோ பிரதர், அதுக்குள்ள வா. இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. ஹலோ, சும்மா ஒண்ணும் இல்ல. இப்ப மேடம் 2 உயிரா இருக்காங்க. இந்த காயத்ரி. நடக்கட்டும் நடக்கட்டும். கொஞ்சம். அம்மா காயத்ரி, ஸ்டெப்ஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் பொறுமையா வரணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, நீங்களும் அப்பா? என்னம்மா? இனிமே எல்லாமே இப்படிதான். சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க எனக்கு கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. எனக்கு தான் காயத்ரி. எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த சித்தர் சொன்ன மாதிரியே நம்ம அம்மா அப்பா ஆயிட்டோம். சித்தர் வாக்கு சிவன் வாக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அம்மா எங்கப்பா? சாதாரண நாள்லயே அம்மா கோயிலே கதின்னு இருப்பாங்க. இன்னைக்கு சொல்லவா வேண்டும்? டேய் சூர்யா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு சாயந்தரம் நானும் அம்மாவும் வெளியூர் போறோம். என்ன மாமா திடீர்னு? எங்க போறோன்னு மட்டும் கேட்டுறாதம்மா, நானே சொல்லிடுறேன். உனக்கு குழந்தை உண்டான உடனே நானும் உன் அத்தையும் முருகனோட அறுபடை வீட்டுக்கு வர்றதா வேண்டி இருக்கோம். அதான் இன்னைக்கு சாயங்காலமே கிளம்புறோம். அப்பா, அதுக்காக இன்னைக்கே வாப்பா. சூர்யா, போயிட்டு வரட்டும் சூர்யா. வேண்டுதலை தள்ளி போட்டா வேண்டதும் தள்ளி போயிடும். சரி, அதான் ராணிய சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கண்டிப்பா. ராணி உத்தரவு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ராஜாவும் ராணியும் ஜோடியா நில்லுங்க. அப்பா, பத்த வைங்கப்பா. யாருக்கு திருஷ்டி சுத்த போறீங்க? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். முதல்ல அந்த பூசணிக்காவும் கையில இருந்து தனியா எடுத்து வச்சுக்க. ஏன் இதுல பூசணிக்காய் எது வனிதா எதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டேய், அப்படியே மண்டல போட்டு உடைச்சனா பாரு ராஸ்கல். ஊர்கண்ணு ஃபுல்லா உங்க மேலதான் விழுந்திருக்கு. அதான் கண்டதெல்லாம் நம்மள காரி துப்பிட்டு போகுது. யாருப்பா சொல்றா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சீக்கிரம் சுத்துப்பா. சரி, ஓகே. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, எல்லா கண்ணும் அப்படியே நாசமா போகட்டும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என்ன வனிதா, பூசணிக்கால பயங்கரமா இருக்கு. என்ன ஏதாவது விசேஷமா? ஆமாக்கா, நம்ம காயத்ரி மாசமா இருக்கா, அதனாலதான். ரொம்ப சந்தோஷம். அவ மேலதான் ஊரு கண்ணெல்லாம் விழுந்திருக்கே. அதுவும் சரிதான். எல்லார் கண்ணும் அவிஞ்சு போற மாதிரி தூக்கி போட்டு டமார்னு ஓட. சரிக்கா. ஏய் நில்லடி, குடும்பத்தை கெடுத்தவளே. உன் பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு என் மூஞ்ச என்ன தாரோடா? இப்ப எதுக்கடி கத்துற?
வாடி போடின்னு சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? உன் யோகிதை என்னன்னு எனக்கு தெரியாதா? ச்சீ, என்னடி தெரியும் உனக்கு? என்ன என்ன தெரியும்? தெரியணுங்கிற? என்ன தெரியணுங்கிற? என்னடி தெரியும் உனக்கு? நிர்மலா இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? பாருக்கா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு வந்துட்டு இருக்கேன், பூசணிக்காய் எடுத்து மூஞ்சில உடைக்கிறா. ரோட்ல நின்னா எல்லாமே படதான் செய்யும். உன்னையார் நடு ரோட்ல நிக்க சொன்னது? போ ஓரமா. நான் என்ன உனக்கு என்னடி? இது என்ன உன் புருஷன் போட்ட ரோடா? ஏன் புருஷன் எதுக்குடி ரோடு போடணும்? அது உன் மூத்த புருஷன், ரெண்டாவது புருஷன் அவங்க பண்ண வேண்டிய வேலை. போ அவங்கள பண்ண சொல்லு. இத பாரு, திரும்ப திரும்ப வம்பு இழுத்துட்டு இருந்தா மரியாதை கட்டுரும், ஜாக்கிரதை. ஆமா ஆமா, வம்பு இழுக்கிறதுக்கு மாமா பொண்ணு பாரு. போடி மானம் கெட்டவளே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் என் அப்பாவும் தம்பியும் உன்னை போலி போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. ஏன் உனக்கு மட்டும் தான் ஆள் இருக்காங்களா? எனக்கு இல்லையா? எனக்கும் இருக்காங்க. அதான் தெரியுமே, ஊருக்கு 2 புருஷனை வச்சிருக்கியே. ஆமா, எனக்கு இருக்க, நான் வச்சுக்கிறேன். உனக்கு தேவைன்னா உனக்கு தெம்பு இருந்தா வச்சுக்க வேண்டியது தானே? சீ, ஊருக்கு புருஷனை வச்சுக்கிறதுக்கு பேரு தெம்பில்லடி, அதுக்கு பேரு வேற. ஏய் வனிதா, நீ விடு. எதுக்கு இவ கூட சரிக்கு சம்மா சண்டை போட்டுக்கிட்டு? நீ முதல்ல உள்ள போ. அக்கா இல்லக்கா, காலையில இருந்து பாக்குற இவ வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. யாரடி வம்பு பண்ணா? யாரு? காலையில காயத்ரி என் பொண்ணை போட்டு அடிச்சிருக்கா. இவன் என்னடா பூசணிக்காவை என் தலையில போட்டு உடைக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் நிர்மலா, விடு நிர்மலா. இவ என்ன வேணும்னு உடைச்சா? தெரியாம தானே பட்டுச்சு. இதுக்கு போய் சண்டை போடலாமா? அக்கா, இவ வேணும் தாங்க உடைச்சா. காலையில நான் சண்டை போட்டு போனதுக்கு பழிக்கு பழி வாங்குறா. அப்படியெல்லாம் இல்லடி, பாவம். நம்ம காயத்ரி கர்ப்பமா இருக்கால்ல, அதனால திருஷ்டி சுத்தி போட்டிருக்கா. திருஷ்டி சுத்திட்டா மட்டும் வேற ஒருத்தனுக்கு பறக்கல ஆயிடுமா? ஏய் ஒடி செருப்பாளே. யாரடி? என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க? நாங்களும் பொம்பளை சண்டை வரக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடி பேசிக்கிட்டே இருக்க? வாடி போடின்னு பேசினா மரியாதை கெட்டுரும். அடச்சே, அப்படிதானே பேசுவேன். என் பொண்டாட்டிய பத்தி நீ பேசுவ, என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா? நான் ஒண்ணும் தப்பா சொல்லியே, சரியா தானே சொன்னேன். அதான் ஓ இன்னொரு பொண்டாட்டி வந்து ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டு போனாலே. ஏய் சூர்யா, இந்த பாருமா, நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு பேசாத. அப்புறம் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன் நான் உன்னை. உன் வீரத்தெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நீ எல்லாம் பொம்பளையா? டேய் வாடா, எல்லாரும் உள்ள போங்க. சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு போங்க, இல்லனா சந்தி ஏய். சிரிக்கும். ஏய் என்னடி சிரிக்கும்? மரியாதையா போயிடு, இல்ல நாசமாயிடுவ. சரிதான் போடி. யாரு நாசமானாங்கன்னு ஊருக்கே தெரியும். நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை நாள் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா தானே இருந்தாங்க. அப்ப எல்லாம் பிறக்காத குழந்தை இப்ப மட்டும் எப்படி பிறக்குதான்? அதுக்கு அப்பா வேறதான். ஏய் அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். மரியாதை போயிட சொல்லிட்டேன். இவள போய் கை நீட்டிக்கிட்ட, இவெல்லாம் சாக்கட. அது நம்ம மேல பட்டாலும் நாம அது மேல விழுந்தாலும் அசிங்கம் நமக்குதான். யாரடி அசிங்கம்? யார் அசிங்கம்? நீ அசிங்கம். உன்னர்த்தன் கிட்டது புள்ளிய வாங்கிட்டு வந்தாலே உன் நாத்தனார் அவ அசிங்கம். உங்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்களே உங்க அப்பனும் தம்பியும் அவங்க அசிங்கம். ஓர பேசிக்கிட்டதானே உன்ன. ஏய் காயத்ரி, ஏன் சூர்யா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாதா? நீ ஏமா இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்க? அழாத. ரோட்ல போறவ ரோட்ல பேசிட்டு போறா. அதெல்லாம் நீ நினைச்சு ஏமா ஃபீல் பண்ற? அப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுப்பு தான். அவள டேய், நீ அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிடாத. முதல்ல காயத்ரியை கூட்டிட்டு உள்ள போ. அதுக்கு இல்லப்பா, நான் சொல்றத கேளுடா. நீ முதல்ல உள்ள கூட்டிட்டு போடா. போ சூர்யா. காயத்ரி வா போ. காயத்ரி வா. மெதுவா போமா. ராணி, யாரு? ராணி, யாரு? யாரு? அம்மா வாங்கம்மா, வாங்க உட்காருங்க, வாங்க. அவளை ஒரு நிமிஷம் நிக்க சொல்லுமா. ராணி, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பழக்கம். எங்களை யாராவது ஒரு வார்த்தை கடிஞ்சு பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க முகத்துல ஜென்மத்துக்கு முழிக்க மாட்டோம். அதையும் மீறி நான் ஏன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சேன்னு பாக்குறியா? நல்லது நடந்தா நண்பன் கிட்ட சொல்றதை விட முதல்ல எதிரி கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. நான் துரோகி கிட்ட சொல்றதுக்காக கையில ஸ்வீட்டோட வந்திருக்கேன்.
என்ன நல்ல விஷயம்னு கேட்கலையே. இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ, சொல்றேன். எடுத்துக்கோமா. என்ன சந்தோஷமான விஷயம்னு நீ கேட்கவே இல்லையே. சொல்லுங்கம்மா. ஐயோ, அந்த சந்தோஷமான விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? என் பொண்ணு காயத்ரி இப்ப கர்ப்பமா இருக்கா. சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமானது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளவு வச்சாலும் தாங்குவோம்.